கல்வி பல்கலைக்கழகத்தினுடைய அரசியல் விஞ்ஞான பீட சிரேஷ்ட விரிவுரையாளரும் வியூ அமைப்பினுடைய ஆலோசனை குழு உறுப்பினருமாக இருக்கக்கூடிய கலாநிதி நதிகா தமயந்தி அவர்கள் இன்றைய இந்த நேர்காணலில் எங்களோடு இணைந்திருக்கிறாங்க. அவர்களிடமும் நாங்கள் இந்த அரசியல் சார்ந்து பெண்களினுடைய வகைப்பாகம் மற்றும் தற்காலத்து நிலைமைகள் சார்ந்தும் பேச இருக்கின்றோம். வணக்கம். ஐபவான். இன்றைய தினம் தற்காலத்து அரசியல் நிலவரத்தை பொறுத்த மட்டிலே இளைஞர்கள் மற்றும் பெண்கள் மத்தியிலே தீர்க்கப்படாத பிரச்சனைகளை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? பெண்கள் மற்றும் அதை போன்று இளைஞர் யுவதினுடைய பிரச்சனைகள் என்று நாங்கள் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் வடக்கு தெற்கு என்ற பேதம் கிடையாது. உங்களுக்கு தெரியும், வட மாகாணத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அதிகமான விதவைகள் இருக்கின்றார்கள். அதை போன்று தென் மாகாணத்திலும் அதே நிலவரம் தான் காணப்படுகின்றது. இரு வேறு பிரிவினுடைய இருந்தாலும் அவருடைய பிரச்சனை ஒன்றாகத்தான் இருக்கின்றது. நாங்கள் எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு தெரியும், 1971 ஆண்டு தெற்கிலே ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டது. அதை போன்று 88 ஆண்டிலே உங்களுக்கு தெரியும் தெற்கிலே ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டது. அதே போன்று உங்களுக்கு தெரியும் 30 வருட கால வடக்கிலே குறையோடி போயிருந்த யுத்தம் இருந்தது. இதன் காரணமாக உண்மையிலே குறிப்பாக இளைஞர்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டார்கள் இந்த யுத்தத்தின் காரணமாக. எனவே இந்த பிரச்சனையுடைய சுபாவம் ஒன்றாகத்தான் காணப்படுகின்றது. மத சமூகங்களின் தாக்கம், சமய மாநாடு இவற்றை பற்றி இந்த சமகால அரசியலோடு ஒப்பிட்டு பார்க்கல நீங்க என்ன நினைக்கிறீங்க? ලංකාවේ විතරක් නෙවෙයි ලෝකේ හැම තැනකම ஆகமிக பலப்பேம කියන එක විශාල වශයෙන් පවතින දෙයක්. மதத்தினுடைய தாக்கத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு தெரியும், அது இலங்கையாக எடுத்தாலும் பரவாயில்லை, உலகத்தை நாங்கள் எடுத்தாலும் பரவாயில்லை, இந்த மதங்களுடைய தாக்கம் அல்லது சமயங்களுடைய தாக்கம் மிக பலவந்தமானதாக அல்லது ஒரு மிக பின்னிப்பணைந்த தொடர்புடையதாக காணப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த மதங்களுடைய தாக்கம் வெறுமனே தேர்தல்கள் மாத்திரமல்ல, அரச கொள்கைகள் தயாரிப்பதில் அதை போன்று செயற்படுத்துவதில் நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக காணப்படுகிறது. மதம் என்பது உங்களுக்கு தெரியும், அது ஒரு உணர்வு பூர்வமான ஒரு விடயமாகும். குறிப்பாக மக்களுடைய உணர்வுகளோடு தொடர்புபட்டது. மதத்தின் பேரில் கிளர்ச்சி ஏற்படுவதும் அதே போன்று உள்ளத்தை மாற்றி அமைப்பது மிக இலகுவான விடயமாக கருதப்படுகின்றது. 1935 ஆண்டு தேர்தலில் உங்களுக்கு தெரியும், இது வெகுவாக தாக்கத்தை ஏற்படுத்தியது. லங்கா சமசமாஜ கட்சி உங்களுக்கு தெரியும், பெக்குகள் மூலமாக அவருடைய உதவியை பெற்று அவருடைய ஆதரவை பெற்று அந்த தேர்தலிலே குறிப்பாக அவர்கள் களமிறங்கினார்கள். அவர்கள் மேடையிலே ஏறி குறிப்பாக பேச்சுக்களை நடத்தினார்கள். அவர்களுடைய அடிப்படை கொள்கையாக அல்லது பிரச்சாரமாக இருந்தது வறுமை மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்ற ஒரு பிரச்சாரம் தான் அவர்கள் மத்தியிலே அக்காலகட்டத்திலே காணப்பட்டது. ஆனால் உங்களுக்கு தெரியும், தற்போதைய காலகட்டத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் ஜாதிக ஹெல உரிமை என்ற கட்சி 2 மாதத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக அவர்கள் பதிவு செய்யப்படுகின்றார்கள். குறிப்பாக அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் கடந்த ஒரு தேர்தல் ஒன்றிலே அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்கின்றார்கள். 12 பேர் பாராளுமன்ற உறுப்பினராக அவர்கள் தெரிவு செய்யப்படுகின்றார்கள். எனவே மதம் என்பது உங்களுக்கு தெரியும் அரசியலோடு பின்னிப்பணைந்ததாக காணப்படுகின்றது. அரசியல்வாதிகள் இதனை உங்களுக்கு தெரியும், இந்த மதத்தின் போர்வையில் அரசியல் செய்கின்ற விடயத்தை சூட்சகமான முறையில் பயன்படுத்துகின்றார்கள். කැමැත්ත ලබා ගැනීම හෝ තවත් දේශපාලන පක්ෂයකට අකමැත්තක් මිනිසු තුළ ජනිත කරන්න. தற்போதைய தேர்தல் முறைமையானது உங்களுக்கு பொருத்தமுடையதாக இருக்கிறதா? මැතිවරණ ක්‍රමය ගත්තම ඒකේ විශාල අඩුපාඩු තියෙනවා. தேர்தல் முறைமை நான் குறித்து நான் கதைக்கின்ற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தெரியும், இது பல நீண்ட காலமாக பல குறைபாடுகளுடன் நிலவுகின்ற ஒரு முறைதான் இலங்கையிலே காணப்படுகின்றது. நீண்ட காலமாக குறிப்பிடக்கூடிய விடயம் தேர்தல் முறைமை மாற்றத்துக்கு உட்பட வேண்டும் என்ற அந்த கருத்து நிலவுகின்றது. உங்களுக்கு தெரியும், வாக்களித்தல் தொடர்பில் உண்மையிலே பல பிரயோக ரீதியான பிரச்சனைகள் காணப்படுகின்றது. அரச உத்தியோகத்தர்கள் அனைவருக்கும் இந்த தபால் மூல வாக்களிப்பு அல்லது அஞ்சல் மூல வாக்களிப்பு வழங்கப்படுவது கிடையாது. காரணம், தேர்தல் கடமைகளில் ஈடுபடுகின்ற உத்தியோகத்தர்களுக்கு மாத்திரம்தான் அந்த வாய்ப்பு வழங்கப்படுகின்றதாம். அதே போன்று அத்தியாவசிய சேவைகள் என்று நாங்கள் குறிப்பிடுகின்ற சில சேவைகளில் ஈடுபடுகின்றவர்களுக்கு இந்த அஞ்சல் மூல வாக்களிப்பு வழங்கப்படுவது கிடையாதாம். வைத்தியர்கள், தாதிமார்கள், அதே போன்று வைத்தியசாலை பணிக்குழாத்தினருக்கும் அதே போன்று தனியார் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு விடுமுறை வழங்கப்படுவது கிடையாது. முதலீட்டு ஊக்குவிப்பு வலயங்கள் அல்லது இந்த ஆடை கை தொழிற்சாலைகளிலே கடமையாற்றுகின்ற அல்லது பணிக்கு அமர்த்தப்படுகின்ற அவர்கள் நீண்ட தொலைதூர பிரதேச
பிரதேசங்களில் இருந்து அவர்கள் பணியாற்றுகின்றார்கள், அவர்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படுவது கிடையாது. பொது பயணிகள் போக்குவரத்து துறை, அதே போன்று நாட்டாமி அல்லது இந்த உழைக்கும் வர்க்கத்தினருக்கு, அதே போன்று வெளிநாடுகளில் இடம்பெயர்ந்து பணியிலே ஈடுபடுகின்றவர்கள் அல்லது எங்களுடைய வெளிநாடுகளிலே அதாவது இடம்பெயர்ந்து தொழிலாளர்களாக கடமையாற்றுகின்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படுவது கிடையாது. அவர்களுக்கு நிச்சயமாக முன்கூட்டியே இந்த வாக்களிக்கக்கூடிய முறைமை ஒன்று வழங்கப்படல் வேண்டும் என்ற விடயத்தை அவர் குறிப்பிட்டிருந்தார். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரியும், பெண்கள் அதே போன்று இளைஞர்களுடைய பிரதிநிதித்துவம் என்பது உங்களுக்கு கீழ்மட்டத்திலே தான், அடிமட்டத்திலே தான் காணப்படுகின்றது. ஆனால் அது மேல் மட்டங்களுடைய பிரதிநிதித்துவம் காணப்படுவது கிடையாது. எனவே கோட்டா அல்லது உங்களுக்கு தெரியும் பங்கு முறைமை ஒன்று ஏற்படுத்தப்படல் வேண்டும். விசேட தேவையுடையவர்களும் அதில் உள்வாங்கப்பட வேண்டும். விசேட தேவையுடையவர்களுக்கு தற்பொழுது உங்களுக்கு தெரியும் இந்த இயலாமையுடைய நபர்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள். நான் அந்த வசனத்தை தெரிவிக்க விரும்பவில்லை. விசேட தேவையுடையவர் என்ற வசனத்தை நான் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே போன்று உங்களுக்கு தெரியும் இந்த இடம்பெயர்வு தொடர்பான பாலின தொடர்புகளை பேணக்கூடியவர் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். உள்ளூராட்சி அதிகார சபைகள், அதே போன்று மாகாண சபை, பாராளுமன்றத்திலே இவர்களுடைய பிரதிநிதித்துவம் சரியான முறையிலே ஊர்ஜிதப்படுத்தப்பட வேண்டும். வேட்புமனுக்களின் பொழுது உங்களுக்கு தெரியும் கட்சிகள் குறிப்பாக அந்த பங்கு, அவர்களுக்குரிய பங்கை கட்டாயமாக வழங்கப்படுதல் வேண்டும். வாக்குகள் மூலமாக நாங்கள் பிரதிநிதிகளை தெரிவு செய்கின்றோம். ஆனால் உங்களுக்கு தெரியும் அவர்களை கேள்விக்குட்படுத்துகின்ற அல்லது விசாரணைக்குட்படுத்துகின்ற மீள அழைக்கின்ற உரிமை காணப்படவில்லை. ஆனால் உங்களுக்கு தெரியும் இரண்டு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. ஒன்று உங்களுக்கு தெரியும் நம்பிக்கையில்லா பிரேரணை, அதே போன்று நீதிமன்றத்தில் கொடுக்கப்படுகின்ற ஒரு வழக்கு மூலம்தான் அவர்களை நாங்கள் கேள்விக்குட்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், ஐக்கிய அமெரிக்கா மற்றும் சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளிலே அந்த மக்கள் பிரதிநிதிகள் தவறளிக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களை மீள விசாரிக்கின்ற, மீள வரவழைக்கின்ற அந்த உரிமம் வழங்கப்பட்டுள்ளதாக மக்களுக்கு அவர் குறிப்பிட்டார். ජනතා නියෝජිතයන්ට විරුද්ධව පාරට ගන්න උත්සාහ කරනවා. தற்போதைய அரசியல் கலாச்சாரத்தை வீழ்ச்சியடைய செய்ய வேண்டுமா? இது பற்றி உங்களுடைய பார்வை என்ன? සංස්කෘතිය කියලා කියන්නේ தற்போது இருக்கக்கூடிய அரசியல் கலாச்சார முறைமை உண்மையிலே மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட விடயமாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும் இந்த அரசியல் கலாச்சாரம் என்ற விடயம் பரம்பரையாக கடத்தப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. குறிப்பாக மனப்பாங்குகள், மன வெளிச்சிகள் இவை யாவும் ஒன்றோடொன்று தொடர்பு பட்டதாக இருக்கின்றது. அரசியலை பொறுத்தவரையில், அரசியல் கலாச்சாரத்தை பொறுத்தவரையில் சட்டம், நிறுவனங்கள், அதே போன்று பிரதிநிதிகள், பிரஜைகளுக்கு இடையிலான தொடர்பு என்ற விடயம் மிக முக்கியமானதாக காணப்படுகின்றது. எங்களுடைய அரசியல் கலாச்சாரத்திலே நாங்கள் அரசியல் எழுத்தறிவை நோக்கினால் அது உயர்ந்த பட்சம் இருக்கின்றது. ஆனால் அரசியல் அந்த கலாச்சாரம் பிழையான முறையிலே பயன்படுத்தப்படுகின்றது அல்லது கையாளப்படுகின்றது. பிரஜைகள் அனைவரும் சமமே, அனைவருக்கும் சம உரிமை வழங்கப்பட வேண்டும். பிரஜைகளிலே முதலாம் தர பிரஜைகள், இரண்டாம் தர பிரஜைகள் அல்லது தமிழ், முஸ்லிம் அல்லது சிங்களம் என்ற அடிப்படையில் வேறுபாடு காணப்பட முடியாது. அனைவருக்கும் சம உரிமை வழங்கப்படல் வேண்டும். அதே போன்று நிறுவனங்கள் மூலமாக வழங்கப்படுகின்ற சேவைகள் கூட எந்த விதமான வித்தியாசமின்றி, வேறுபாடின்றி அனைவருக்கும் சம அடிப்படையிலே வழங்கப்படல் வேண்டும். உங்களுக்கு தெரியும் தற்போது இந்த பண பொருளாதாரம் காரணமாக மனிதர்களை வேறுபடுத்தி பார்க்கின்ற சூழல் காணப்படுகின்றது. வீதி சட்டங்களை யார் மீறினாலும் போலீசார் உரிய நடவடிக்கை எடுத்தல் வேண்டும். பிராடூரி செல்கின்றவர்களுக்கு உங்களுக்கு தெரியும் சட்டம் அந்த இடத்தில் ஏற்புடையதாக அல்ல. அதை போன்று முச்சக்கர வண்டி, அதை போன்று சாதாரணமாக செல்லுகின்ற மோட்டார் சைக்கிளில் செல்லக்கூடியவர்களுக்கு சட்டம் அங்கே நிலைநாட்டப்படுகின்றது. இது உண்மையிலே மாற்றி அமைக்கப்பட வேண்டும். நான் சிறு வயதிலிருந்து ஒரு கிராமத்தில் இருந்து பிறந்து வளர்ந்தவள் என்ற அடிப்படையிலே கிராமத்தில் இருந்த மனப்பாங்கு, அந்த தொடர்பு, பின்னிப்பணிந்த தொடர்பு உங்களுக்கு தெரியும் 2-3 கிலோமீட்டருக்கு எந்த விதமான சத்தங்கள் கேட்காது கிராமங்களில். அவ்வாறான ஒரு அமைதியான நிலவரம் தான் காணப்பட்டது. அந்த நிலவரத்தை நாங்கள் ஏற்படுத்த முயற்சிக்க வேண்டும். அதன் மூலம் தான் உண்மையில் ஒரு அரசியல் கலாச்சாரத்தை நாங்கள் ஏற்படுத்த முடியும். ඒ අයහපත් දේවල් ඉවත් වෙන්න ඕනේ. අපි පුරවැසියන් විසින් මේ සඳහා යම් ක්‍රියාමාර්ග ගත යුතු වෙනවා.